கிளைமேக்ஸ் ஆன்லைன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது ரியல் அனாலிசிஸில் உள்ள இன்ட்ரடக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் ஆஃப் த நம்பர் வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்பர் சிஸ்டத்தில் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் தான் ரியல் நம்பர், ரேஷ்னல் நம்பர், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ், ஸோ சம் ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ்லாம் வந்து இதில் கண்டெயின் ஆகிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னாலே நம்ம இசட்னு டினோட் பண்ணலாம். ஓகேங்களா? இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி, அதுதான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு ரியல் நம்பரும் ஒரு இமேஜினரி நம்பரும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பார்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இமேஜினரி நம்பர் கண்டெயின் ஆகி இருக்காது. ஓகேவா? இதுதான் வந்து ரியல் நம்பருக்கும் இமேஜினரி நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். அதாவது இப்போ ரியல் நம்பரை 2 டிவிஷனாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரேஷனல் நம்பர், இன்னொன்று இர்ரேஷனல் நம்பர். அதாவது ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம கியூன்னு டினோட் பண்ணலாம், இர்ரேஷனல் அப்படிங்கிறத கியூ டேஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? யூனியனா உங்களுக்கு தெரியும், ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரியல் நம்பர் கிடைக்கும். ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறதுல P/Q ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த கியூ வந்து கீழே நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இதுதான் வந்து மெயின் கண்டிஷன். அப்புறம் இந்த PQ ரெண்டுமே வந்து பிலாங்ஸ் டு இசட். இசட்னா நம்ம என்ன சொல்லுவோம், இண்டீஜர்ஸ். அவ்வளோதான். ஸோ அதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, த குவாஷியன்ட் ஆஃப் இண்டீஜர்ஸ் ஆர் கால்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ இர்ரேஷனல்னா என்ன டெஃபினிஷன் பார்க்கலாங்களா? இர்ரேஷனல் அப்படிங்கிறது எப்படி டினோட் பண்ணுறோம்னா கியூ டேஷ்னு சொல்கிறோம். இதில் ரூட்டோ, பை, இ, ஸோ எக்ஸெட்ரா, அதாவது பாயிண்ட் வச்சு சம்திங் வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இர்ரேஷனல் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, த ரியல் நம்பர் தட் ஆர் நாட் ரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பரில் இர்ரேஷனல் நம்பரில் ரேஷனல் நம்பர்ஸ் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ இல்லையா? ரேஷியோ அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், 1:2ன்னு சொல்லலாம், 1/2ன்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான் இல்லையா? நெக்ஸ்ட் இந்த ரேஷனல் நம்பர்ஸ்குள்ள தான் என்ன கிடைக்குது அப்படின்னா இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸ் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? இசட்னு சொல்லுவோம். இதில் வந்து பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், 0, இதுதான் வந்து இண்டீஜர்ஸ். ஹோல் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 0 ஃப்ரம் ஸ்டார்டிங் 0, அதுதான் வந்து ஹோல் நம்பர்ஸ். ஃப்ரம் ஸ்டார்டட் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அது நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் ஸ்டார், அதாவது ஆர்னாலே நம்ம எதை டினோட் பண்ணுவோம், ரியல் நம்பர். வெரி குட். ஸோ நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஸோ அந்த ஆர் ஸ்டாருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இருக்குது, அது வந்து R-0. இப்போ இங்கே 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு எம்டி செட்டுன்னு சொல்லலாம். ரைட்டா? அடுத்தது வந்து கியூ ஸ்டார்னா, கியூனா நம்ம எதை சொல்கிறோம், ரேஷனல் நம்பர்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ கியூ ஸ்டார் ஈக்குவல் டு நான்-0 ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ப்ரொசீஜர். இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியல் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் ரியல் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். First question, what will be the result if we add rational numbers with irrational numbers 4 and √5? அதாவது ஒரு ரேஷனல் நம்பர் இன்னொரு இர்ரேஷனல் நம்பரை ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது நமக்கு 4 + √5ன்னு கிடைக்கும் இல்லையா? கிடைக்கிற இந்த ஆன்சரை நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இஃப் வி மல்டிப்ளை 2 irrational numbers √4 and √9, இதோட சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா √4க்கும் √9ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது √4க்கு வந்து நம்ம ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து 2, √9க்கு 3, 2 × 3 வந்து 6. we get the ஆன்சர் வந்து ரேஷனல் நம்பர். அதாவது 2 ரேஷனல் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கும். அது வந்து ஹோல் நம்பருக்குள்ளேயும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா கேப்சியன். நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கவுண்டிங் நம்பர்ஸ் அண்ட் தீஸ் ஆர் டினோட்டட் பை N. அதாவது அந்த செட்டுக்குள்ளே 1, 2, 3 அண்ட் so on ஃப்ரம் ஸ்டார்டட் 1லேருந்து இருக்கும். ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ், 0 இஸ் நாட் நேச்சுரல் நம்பர், therefore 1 இஸ் த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நான் நெகட்டிவ் இண்டீஜர்ஸ்னும் சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்க்க போகிறது ஹோல் நம்பர்ஸ். ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் 0 ஃப்ரம் த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அண்ட் தீஸ் ஆர் டினோட்டட் பை W. அதாவது W எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரம் ஸ்டார்டட் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து நமக்கு ஹோல் நம்பர். இதில் 0 தான் வந்து ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் நான் நெகட்டிவ் இண்டீஜர்ஸ். ஸோ இதையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் நெகட்டிவ் இண்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டீஜர்ஸ். இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் இசட். ஹோல் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ், அதாவது இதில் பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், நெகட்டிவ் நம்பர் இருக்கும் வித் 0வோட. இண்டீஜர்ஸ் ஆர் ஃபாலோவிங் 2 டைப்ஸ்
அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் ஸ்டார்டட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லா நம்பருமே வந்து பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கால்டு நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேவா. இதில் வந்து 0 அப்படிங்கிறது அதாவது நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ரியல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் நம்பர்ஸ் இன்க்ளூட் போத் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது ரியல் நம்பருக்குள்ளே தான் ஒரு ரேஷனல் நம்பரும் இன்னொரு இர்ரேஷனல் நம்பரும் இருக்கும். தே ஆர் டினோட்டட் பை கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ரேஷனல் அப்படின்னாலே அது வந்து ரேஷியோன்னு சொல்லலாம். அது வந்து எப்படி டினோட் பண்ணலாம், 5:9 இல்லை 5/9, √2 √7 பை அப்படிங்கிறலாம் வந்து இர்ரேஷனலோட வேல்யூஸஸாக இருக்கும். அடுத்தது வந்து 3/7, இதுவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே ஒரு ரேஷனல் நம்பர் தான். நெக்ஸ்ட் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது த நம்பர் தட் கெனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் in the form of p/q. இப்போ ரேஷியோ அப்படின்னா அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், p/q ஃபார்மெட்டில் இருக்கும். q வந்து டஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் இந்த கண்டிஷன். அது ஆப்போசிட்டாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் இரேஷனல் நம்பர். இது p/q ஃபார்மெட்டில் இருக்க தேவையில்ல. அதே வந்து q வந்து நாட் ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் √2 √3 √7 √5 √11 எல்லாமே வந்து என்னதான் அப்படின்னா இரேஷனலோட எக்ஸாம்பிள்ஸ். பை வந்து அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 22/7 வரும். அதாவது அதோடைய நியரஸ்ட் வேல்யூ இதுதான் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. நான் periodic infinite decimal fraction are called irrational numbers. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா a number that can be expressed in the form of p/q is called a rational number where p and q ரெண்டுமே வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா இண்டிஜஸ்குள்ளே இருக்கும். q வந்து does not equal to 0வாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7/5, நெக்ஸ்ட் 2/9, அடுத்து 6/4, 13/19, இது எல்லாமே வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.